ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ஃப்ரை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வடை பேன் எடுத்ததுக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் அண்ட் ஆனியனும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக அதை வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணியிருக்கக்கூடிய காலிஃப்ளவரை ஆட் பண்ணி அண்ட் தேவையான அளவு மசாலாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்கு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி நான் அதை முடிச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் சைட் பை சைடு வந்துட்டு டொமேட்டோ குருமா தான் வந்துட்டு சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ குருமா வித் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் சில்ட்ரன்ஸ் பை உங்களை அஜெட்டட் வாய்ஸ் யூ.